ஹாய் ட்ரேடர்ஸ், ஜூலை 15க்கான நம்ம இண்டிகேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டரும் பை செல் இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி கிரைட்டீரியா அப்படின்றது சிம்பிள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டரில் ஜஸ்ட் நம்ம கேண்டில் நம்ம லெவலுக்கு மேலே ஹோல்ட் ஆனாலோ இல்லை ட்ரேட் ஆனாலோ என்ட்ரி எக்ஸிட் வந்து பிலோ தட் லெவல். ஸோ நமக்கு இன்னையோட மார்க்கெட்டில் கேப் ஓப்பனிங்கில் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் பிவோட் லெவலுக்கு மேலே ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த என்ட்ரி பிளேஸ், எக்ஸிட் வந்து பிலோ த பிவோட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட்னா டார்கெட்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ் ஹைஸ். ஸோ நமக்கு ஸ்விங் ஹை பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் உள்ள லைன்ஸ் வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் வித்தின் மார்னிங் மொமெண்டம் 9:30க்குள்ளேயே நமக்கு ஆல்மோஸ்ட் 3 டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ லிட்டராக நமக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு ட்ரேட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருந்தாலும் லிட்டரலாக ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ சிம்பிள், ஸ்பாட்டில் போகிறோம், ஸ்பாட்டில் போயிட்டு 1 minute கால் ஆப்ஷன் செக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பிவோட் லெவலுக்கு மேலே ஹோல்டு வச்சா என்ட்ரி. இன்கேஸ் இந்த இடத்த மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லெவல் இல்லைனா R1 பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருந்தா கூட நமக்கு ஆவரேஜான மொமெண்டம் ஒரு 75 பாயிண்ட்ஸ். இல்லை அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே வச்சா கூட நம்ம R2 டார்கெட் பண்ணால் கூட மினிமமாக நமக்கு 35 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஆப்ஷனில் கால் ஆப்ஷனில் எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மொமெண்டம்க்கு அப்புறம் நமக்கு மார்க்கெட்டில் R3க்கு மேலே மார்க்கெட்னால சஸ்டெயின் ஆக முடியல. அந்த இடத்துல திரும்ப ஒரு ஃபேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஃபால். ஸோ சிம்பிள், நமக்கு இந்த இடத்துல திரும்ப ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா செல் என்ட்ரி இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுப்போம். புட் ஆப்ஷன் எஸ்எல் வந்து இந்த லெவலுக்கு மேலே ஹோல்ட் ஆகும்போது எக்ஸிட் பண்ணுவோம். இதான் லாஜிக். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ரீவியஸான லோக்கு வந்து வந்திருக்காங்க. இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும்போது சின்ன லாஸ் இல்லைனா சின்ன காஸ்ட் டு காஸ்ட் ட்ரேடில் எக்ஸிட் பண்ணியிருக்க மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் நமக்கு கிளியராக இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு பிரேக் டவுன் வந்து கிடச்சிருக்கு. இந்த கேண்டில் 24,150. ஸோ ஸ்டாப் லாஸ் பிலோ தட் கேண்டில் ஹை இல்லைனா பிவோட் லெவல். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியரான என்ட்ரி புட் ஆப்ஷன். ஸோ 12:36 போல் புட் ஆப்ஷன் என்ட்ரி. சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக அச்சீவ் இருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். புட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் 12:36 போல் என்ட்ரி. கம்ப்ளீட்டாக நமக்கு சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டில் ஹோல்ட் ஆகிற கேண்டில் அந்த கேண்டில் தான். ஸோ கேண்டில் ஹோல்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டார்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ரிவர்சல் அப்படின்றது ஒன்ஸ் ஹியூஜ் ஃபாலுக்கு அப்புறம் நடக்கிறதுல மொமெண்டம் பெருசாக இருக்காது. ஸோ அதில் பெருசாக மொமெண்டம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த ரிவர்சலில் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ட்ரி பார்த்துடலாம். ஸோ ரிவர்சலில் கால் ஆப்ஷன் என்ட்ரி ஒரு 185 எடுத்திருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே திரும்ப காஸ்ட்டில் தான் இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பெரிய அளவில் ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பைசல் இண்டிகேட்டரை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைசல் இண்டிகேட்டர் ரொம்ப சிம்பிள். கன்சல்டேஷன் மார்க்கெட்லேயும் இது நிறைய பைசல் காட்டும். நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் பிரேக் ஆகும்போதும் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும்போதும் இதில் என்ட்ரிஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த என்ட்ரிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதை ட்ரையல் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே பிவோட்டும் பிரேக் ஆகுது, இதுலேயும் பை சிக்னல் அப்படின்றது ஜென்ரேட் ஆகுது. ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன். அதே போல் இந்த ஹையில் வந்து பாருங்கள் நமக்கு மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன். ஸோ இந்த ரிஜெக்ஷனை நமக்கு நம்ம செல் எடுத்திருப்போம். பட் இதில் லேட்டாக தான் வந்து பாருங்கள் நமக்கு செல்க்கான என்ட்ரி அப்படின்றது ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம செல்க்கான என்ட்ரி இதில் கிடைக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம டிஃபால்ட் இதில் வச்சிருப்போம், இந்த ஹைக்கு மேலே வச்சிருப்போம். பட் இதில் பை சிக்னல் கீழே தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது அடிக்கல. திரும்ப நமக்கு இந்த ரிஜெக்ஷன்லையும் பாருங்கள் செல் அப்படின்றது ப்ராப்பராக கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் தான் நம்ம செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். பட் இதில் செல் என்ட்ரி முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நம்மளோட ப்ராப்பரான செல் என்ட்ரி இந்த இடம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வரக்கூடிய என்ட்ரிஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாலே போதுமானது. ரொம்ப சிம்பிள். பிரேக் ஆகும்போது ப்ராப்பராக பை சிம்பிளும், ரிஜெக்ட் ஆகும்போது டபுள் கன்ஃபர்மேஷனில் செல் சிக்னலும் இருந்துச்சுன்னா நிறைய ட்ரையல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு வரலாம். ஸோ மார்னிங் ஈஸியாக மொமெண்டம் கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஈவன் தோ கன்சல்டேஷன்லாம் இருந்தால் கூட நம்ம இந்த ரிஜெக்ஷன்லாம் பாருங்கள் ஆவரேஜாக ஸ்பாட் சார்ட்டில் 20 பாயிண்ட்ஸ், ஸ்பாட்டில் 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஆப்ஷனில் மினிமம் 10 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஹெவிலி பாசிபிள். ஸோ உங்களால் ஆப்ஷன் சார்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடிஞ்சு ஆப்ஷனில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டை வச்சுக்கோங்க. இதில் என்ட்ரி பிரேக் ஆகும்போது நீங்கள் இந்த மணியில் அரௌண்ட் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் லெசர் தென் போயிட்டு ட்ரேட் பண்ணும்போது மொமெண்டம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 80 to 85% ஸ்பாட்டில் நடக்கிற மூமெண்ட்டை உங்களை ஆப்ஷனில் கேப்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பயோவில் இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ட்ரேடர்ஸ், ஹேவ் அ கிரேட் டே.